ஹலோ ஸ்டூடெண்ட், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 6th ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் டேர்ம் ஜாமெண்ட்ரி எக்ஸசைஸ் 4.3. ஸோ இதில் என்ன பார்க்க போகிறோன்னா பாயிண்ட்ஸ் அண்டு லைன்ஸ். பாயிண்ட் அண்டு லைன்ஸை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், அது படிக்கிறதுக்கு முன்னாடி இன்ட்ரடக்ஷன் ஒன்று கொடுக்குறேன் பாருங்கள். இது ஒரு லைனு. இந்த லைன் மேலே இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பாயிண்ட் வந்து ஏ மேலே இருக்குது. இது L1 லைன் 1. அதுவே இன்னொரு லைன் ஒன்று வரைகிறேன். இந்த பாயிண்ட்டு இங்கே இருக்குது. அப்போது இந்த பாயிண்ட் வந்து இந்த லைன் மேலே இருக்குது, இந்த பாயிண்ட் வந்து லைன் மேலே இல்லாமல் இருக்குது. ஸோ இல்லை இன்னொரு பாயிண்ட்டை வரைகிறேன் சி. இதுவும் லைன் மேலே இல்லை. இந்த பாயிண்ட்டு பி. இது லைன் 1, இது லைன் 2. ஸோ இதுக்கு ஒன்று டிஃப்ரென்ஸு. இந்த பாயிண்ட்டு ஏ அண்ட் பி லைஸ் ஆன் த லைன் L1. ஆனால் இந்த லைனில் பார்த்தீங்கன்னா பி அண்ட் சி எது மேலே இல்லை, அந்த லைன் மேலே இல்லை. ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் லைன் மேலே இருந்தால் அது ஒரு ஸ்பெஷல். சச் எ பாயிண்ட்ஸ் ஆர் கால்ட் கொலீனியர். புரியுதா பாருங்கள், எல்லா பாயிண்ட்டும் லைன் மேலே இருந்துச்சுன்னா these points are called collinear. அப்போது இது வந்து கொலீனியர். அப்போ இதை எப்படி சொல்கிறது? நான் கொலீனியர். புரிஞ்சிச்சா? அப்போ கொலீனியர்னால் என்ன, நான் கொலீனியர்னா என்ன? ஓகே. அப்புறம் two line intersect at a right angle, then it is called a perpendicular line. இது ஒரு லைனு, இது ஒரு லைன். ரெண்டு லைன் இன்டர்செக்ட் ஆகுது. இது வந்து 90 டிகிரி இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. தட் இஸ் கால்டு பர்பண்டிகுலர் லைன். இப்போ புரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. கொலீனியர்னால் என்னென்னு புரிஞ்சிச்சு, பர்பண்டிகுலர் லைன்லாம் என்னென்னு புரிஞ்சிச்சா? அப்போது ஒரு லைன் மேலே எல்லா பாயிண்ட்டும் மேலே இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் கொலீனியர். மேலே இல்லை. இப்போ சப்போஸ் நான் இங்கே ஒரு பாயிண்ட் ஏன்னு எடுக்கிறேன், ஆனால் இங்கே ஒரு பாயிண்ட்டு தான் வந்து மேலே இருக்குது, மீதி 2 பாயிண்ட்டு மேலே இல்லை. அப்போ அப்படி இருந்தால் கூட இது நான் கொலீனியர். ரெண்டு லைனும் 90 டிகிரிஸில் கட் பண்ணால் அந்த இடத்துக்கு பேர், அந்த லைனுக்கு பேர் பர்பண்டிகுலர் லைன். இந்த பாயிண்ட்டுக்கு பேர் பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன். ஓகே, புரிஞ்சிச்சா? இப்போ நம்ம எக்ஸசைஸ் போகலாமா? எக்ஸசைஸ் போங்க. எக்ஸசைஸ் 4.3. இதில் அப்சர்வ் த டயக்ராம் அண்ட் ஃபில் இன் த பிளாங்க்ஸ். இப்போ இதில் கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இங்கே ஒரு சர்க்கிள் இருக்குது. இந்த சர்க்கிளில் ஏ இருக்குது, ஓ இருக்குது, பி, சி 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இப்போது இங்கே அப்சர்வ் டயக்ராம்னா இந்த டயக்ராமை பார்த்து இதுக்கு அன்றான ஆன்சர் எழுதணும். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏஓபி ஆர் டேஷ் பாயிண்ட். பாருங்கள், ஏஓபி 3 பாயிண்ட்டும் ஒரே லைனில் இருக்குது. ஸோ நான் இப்போ தான் சொன்னேன், 3 பாயிண்ட்டும் ஒரே லைனில் இருந்தால் அதுக்கு பேர் கொலீனியர். புரியுதுங்களா? கொலீனியர். இப்போ ஏன்னா ஏஓபி ஒரே ஸ்ட்ரெயிட் லைனில் இருக்குது. அடுத்த பாயிண்ட் பாருங்கள், ஏஓசி எங்கே இருக்குது பாருங்கள், ஏஓசி. இது வந்து ஒரே லைனில் இல்லை, இது ஒரு லைனு, இது ஒரு லைன். அப்போது இந்த சி வந்து இந்த லைனில் இல்லாமல் தனியாக இருக்குது, வேறு ஒரு லைனில் இருக்குது. அப்போ இது வந்து நான் கொலீனியர். புரியுதுங்களா? அடுத்தது பாருங்கள், ஏபிசி. ஏபி இது 2 பாயிண்ட்டும் இங்கே இருக்குது, பட்டு சி வந்து தனியாக இருக்குது. இதுவும் நான் கொலீனியர். புரியும் நினைக்கிறேன். சரி. டேஷ் இஸ் த பாயிண்ட் ஆஃப் கன்கரன்சி. கன்கரன்சினா பாருங்கள், இந்த பாயிண்ட், இந்த லைனும் இந்த பாயிண்ட் வழியாக ஓ வழியாக போகுது, இந்த லைனும் இந்த பாயிண்ட் வழியாக போகுது. ஸோ இந்த சென்டர் பாயிண்ட்டுக்கு பேர் கான்கரன்சி. அப்போ அது ஓ இஸ் த கான்கரன்சி. ஓகேவா? புரியுதா உங்களுக்கு? அடுத்தது, ட்ரா எனி லைன் அண்ட் மேக் எனி 3 பாயிண்ட்ஸ் ஆர் கொலீனியர். புரியுதா பாருங்கள், ட்ரா எனி லைன் அண்ட் மார்க் 3 பாயிண்ட்ஸ் ஆன் ஆர் கொலீனியர். அப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு லைனை ட்ரா பண்ணுறேன். தேர்ட் சம்மா, செகண்ட் சம். இது ஒரு லைன் ட்ரா பண்ணிட்டேன். அவன் என்ன சொல்கிறாங்கன்னா, மார்க் 3 பாயிண்ட்ஸ். ஏதோ அப்போது கொலீனியர் சொல்கிறாங்க. அப்போது அந்த 3 பாயிண்ட்டும் அந்த ஸ்ட்ரெயிட் லைன் மேலேயே இருக்கும். அப்போ எஸ்டியு எந்த பேர்னாலும் கொடுத்துக்கலாம், ஏபிசி தான் கொடுக்கணும்னு பேரில்
நமக்கு என்ன இங்கிலீஷ் லெட்டர்ஸில் எது வேணாலும் கொடுத்துக்கலாம் எஸ்டியூ. ஓகேவா? இப்போ நான் எப்படி இதுக்கு பேர் என்னது 3 பாயிண்ட்டும் எது மேலே இருக்குது, அந்த ஒரே லைன் மேலே இருக்குது. திஸ் இஸ் கொலினியர். ட்ரா எனி லைன் அண்ட் மார்க் 4 பாயிண்ட்ஸ் தட் ஆர் நாட் கொலினியர். இங்கே பாருங்கள், ட்ரா எனி லைன் அண்ட் மார்க் எனி 4 பாயிண்ட் தட் ஆர் நாட் கொலினியர். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த லைன் மேலே இருக்கக்கூடாது. அப்போது நான் என்ன பண்ணுறேன், ஒரு லைன் ட்ரா பண்ணுறேன். 4 பாயிண்ட் சொல்கிறாங்க. ஸோ இங்கே ஒரு பாயிண்ட்டு, இங்கே ஒரு பாயிண்ட்டு, இங்கே ஒரு பாயிண்ட்டு. நான் ஒரு பாயிண்ட்டை லைனுக்கு மேலே போடாமல் வெளியே போடுறேன். இது நான் கொலினியர். அந்த பாயிண்ட்டுக்கு எதனா ஒரு பேர் கொடுத்துக்கலாம், ஏபிசிடி. சப்போஸ் இன்னொரு லைன் போடுறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஏ எழுதுகிறேன், பி பாயிண்ட்டை நான் லைன் மேலே வைக்கிறேன், சியும் டியும் நான் லைன் மேலே வைக்கலை. இப்போ திஸ் இஸ் ஆல்சோ நான் கொலினியர். ஓகே, புரியுதுங்களா? ஸோ 2 போட்டால் போதும். ட்ரா எனி 3 லைன்ஸ் ஹாவ் எ பாயிண்ட் ஆஃப் கன்கரன்சி. நான் எப்போ தான் சொன்னேன் கான்கரன்சி? நான் என்ன சொன்னேன், எல்லா லைனும் ஒரே பாயிண்டில் போகணும். அப்போ நான் இப்படி ஒரு லைன் ட்ரா பண்ணுறேன், L1. இன்னொரு லைன் ட்ரா பண்ணுறேன், இந்த பாயிண்ட் வழியாக போகுது, L2. நான் இன்னொரு லைன் ட்ரா பண்ணுறேன், அண்ட் தட் லைன் ஆல்சோ பாசஸ் த்ரூ த சேம் பாயிண்ட். இதே பாயிண்ட் வழியாக போகணும். இது L3. இதுக்கு தான் பேர் கான்கரன்சின்னு பேர். ஒரே பாயிண்ட் வழியாக எல்லா லைனும் போனால் அது பேர் கான்கரன்சி. ஓகே, புரியுதா? ஸோ எல்லாத்துக்கும் ஏரோ மார்க் மாதிரி போடணும். அப்போ தான் அது வந்து லைன் இப்படி போட்டுருங்கண்ணே. ஓகேவா? நெக்ஸ்ட்டு, ட்ரா 3 லைன் that are not concurrent and find the number of point of intersection. அது என்ன இருக்கக்கூடாது, கன்கரண்ட்டாக இருக்கக்கூடாதுன்றாங்க. அப்போது இருக்கக்கூடாதுன்னா என்ன அர்த்தம்? அப்போது நான் இப்படி ஒரு லைனை ட்ரா பண்ணுறேன், இப்படி ஒரு லைனை ட்ரா பண்ணுறேன், இது L1, L2, இன்னொரு லைன் இப்படி ட்ரா பண்ணுறேன், L3. இப்போ பாருங்கள், 3 லைனும் வேறு பாயிண்டில் இன்டர்செக்ஷன் ஆகுது. இது கன்கரண்ட் கிடையாது. அப்போது எந்த இடத்துல இன்டர்செக்ஷன் ஆகுது? இங்கே ஒரு பாயிண்ட்டு இன்டர்செக்ஷன் ஆகுது, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று. அப்போ பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் மொத்தம் எவ்வளோ இருக்குதுப்பா? 3. புரியுதா? அப்போ இல்லை பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் 3. புரியும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்னா நீங்கள் இன்னொரு தடவை வீடியோவை திருப்பி ரிப்பீட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நல்லா புரியும். தேங்க்யூ சில்ட்ரன்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள்.